Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நல்ல டேஸ்டான தக்காளி சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது நம்ம சிம்பிள் தான், ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற फ्रेंड्स அனைவரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. இதுல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்கும்போது சட்னி நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் சூடானதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 7 பல் பூண்டு தோல் உரிச்சு வச்சிருக்கேன். ஒரு 4 காஷ்மீரி வத்தல் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு காரம் பார்த்து கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்போ இத ரெண்டையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆற வரைக்கும் வதக்கிற போறோம். இது நம்ம சிம்பிள் தான், கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் தான், ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இத எடுத்து தனியா வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில ஒரு 5 பழம் மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். நல்ல பழுத்த பழமா எடுத்துக்கோங்க. அப்பதான் சட்னிக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. புளி எடுத்துட்டு கொஞ்சம் வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தக்காளி நல்லா மசிற வரைக்கும் வதக்கிற போறோம். கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சு மூடி வச்சிட்டு அப்பப்ப கலந்து விட்டுட்டு இருந்தீங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரமாவே உங்களுக்கு மசிஞ்சிரும். இப்போ இத மூடி போட்டுட்டு நல்லா மசிற வரைக்கும் வதக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இத நல்லா mix பண்ணிட்டு இதை இறக்கி நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ ஆற வச்சதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம வதக்கி வச்ச பூண்டு பட்டை வத்தல் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்ச தக்காளியும் சேர்த்துட்டு இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கிற போறோம். இந்த டைத்துல உங்களுக்கு உப்பு செக் பண்ணிட்டு உப்பு கொஞ்சம் கூட குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நைஸா அரைச்சு எடுத்தாச்சு. அடுத்து நம்ம தாளிக்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில இன்னும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிற போறோம். நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இது கூட ஒரு 10 பீஸ் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த சட்னி சேர்த்துக்கலாம். சட்னி சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிற போறோம். அந்த மிக்ஸி ஜார்லயே கொஞ்சம் சட்னி இருக்கும், அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ சட்னி சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டா வதக்கிக்கோங்க. அந்த ஆயிலே கொஞ்சம் வதக்கிட்டு இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதை இன்னும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு கொதிக்க வைக்க போறோம். இப்போ நம்மளோட தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது சூடான இட்லி ஊத்தப்பத்துக்குலாம் நல்லா இருக்கும். கண்டிப்பா இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்மளோட தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.